வெயிட் வந்து என்ன ஆகும், இழுக்க இழுக்க அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து பேக் போன் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உட்காரும்போது நிற்கும்போது அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு முதுகு தண்டுவடம் தான். ஸோ அது வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். டிஸ்க் பல்ஜ் ஆகி நம்மளுக்கு வெளியே பிதுங்கி வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், எலும்பையும் போட்டு அழுத்த ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வலி தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் சின்ன குழந்தைங்க வந்து ஹெல்த்தியான டயட்டும் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க பேக்கில் வந்து எவ்வளோ சுமை சுமப்பாங்க. ஸோ அதனால அந்த வெயிட் வந்து என்னாகும், இழுக்க இழுக்க அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே வந்து பேக் போன் வந்து அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் மெயின் காரணம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஊட்டச்சத்துக்கள் உணவு முறைகள்லாம் நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெயின் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி ப்ரொஃபஷன்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங் சிட்டிங் ஒர்க் தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தி. முதல்லாம் மிஷினைஸ்ட் ஒர்க் இருக்காது. முதல்லாம் வந்து ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் வந்து எல்லோரும் உழுவாங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ குனிஞ்சு நிமிர்ந்து நம்ம வேலை செய்யும்போது நம்மளுக்கு முதுகு தண்டுவடம் நல்லா பலப்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த இதுவும் நம்மளுக்கு வந்து லேக் ஆகுறதுனால எல்லாமே சீட் ஒர்க்ஸ் தான் பார்க்குறாங்க, எல்லாருமே டேபிள் ஒர்க்ஸ் தான் பார்க்குறாங்க. அப்போ லாங் டைமாக வந்து உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. உட்காரும்போது நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தோடைய போஷர், ஏன்னா நம்மளுக்கு உட்காரும்போது நிற்கும்போது அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது நம்மளுக்கு முதுகு தண்டுவடம் தான். ஸோ அது வீக்காக இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். சரியான ஊட்டச்சத்து, கால்சியம் சத்துக்கள்லாம் நம்ம முதுகெலும்புக்கு வந்து சேரலை அப்படின்னா நம்மளுக்கு வலிகள் வர ஆரம்பிக்கும். மெயினாக அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகள்னாலேயும் வலிகள் வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து அந்த கர்ப்பப்பையில் கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து வெயிட்டாக தான் இருக்கும். அந்த வெயிட்டையும் வந்து பேர் பண்ணிக்க முடியாமல் நம்மளுக்கு அந்த முதுகு தண்டுவடத்தில் வீக்னஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த மசில்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்மளுக்கு முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா டெலிவரி டைம் அப்போ வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு மரத்து போகிறதுக்காக சிசேரியன் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் ஒரு சில பேருக்கு பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது டிஸ்கில் வந்து பங்க்சர் பண்ணுறப்போ அந்த பங்க்சர் வந்து நம்மளுக்கு ஹீல் ஆகாமல் அதுலேருந்து டிஸ்க்கு ப்ரொட்ரூஷன் ஆகி கொஞ்சம் அந்த இதெல்லாம் பிதுங்கி வெளியே வந்துச்சுனாலும் நம்மளுக்கு அந்த டைம் நம்மளுக்கு வலி இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா ஹிஸ்டெக்டமி, யூட்ரஸ் வந்து யாருக்கெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்களோ கர்ப்பப்பையை வந்து எடுத்தவங்களுக்கும் வந்து முதுகு வலியெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக கழுத்து வலி, செர்விக்கல் பெயினும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். கழுத்து எலும்புலையும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கழுத்து எலும்புல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிது அப்படின்னாலும் கீழே முதுகு தண்டுவடம் அடி அந்த L4 L5 அந்த இடத்துலையும் அப்புறம் S1 அந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் நம்மளுக்கு பெயின் தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வந்து உணவு முறை பழக்கம் வந்து சரியாக இல்லாததுனாலையும் அப்புறம் வேலை வந்து சரியாக இல்லாததுனாலையும் நம்மளோட உடம்பு வெயிட் எல்லாத்தையும் வந்து நம்ம நடக்கிறோம் அப்படின்னாவே அதுக்கு காரணம் நம்மளுக்கு பேக் போன் தான். ஸோ அது நம்மளுக்கு வந்து வீக்னஸாக இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து இந்த வலிலாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து கண்டிஷன்ஸ் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் போன், அது ஸ்பாண்டலைட்டிஸ் சொல்லுவாங்க. லம்பார் போன்ஸில் இருந்துச்சுன்னா லம்பார் ஸ்பாண்டலைட்டிஸ், செர்விக்கல் போன்ஸில் இருந்துச்சுன்னா செர்விக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து போன் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சுன்னா ஐட்டிஸ் போட்டு ஸ்பாண்டலைட்டிஸ் சொல்லுவாங்க. ஒரு போன் வந்து நம்மளுக்கு முன்னாடி நகர்ந்து வந்துருச்சு, ஸ்லிப்பாகி வந்துருச்சு அப்படின்னா ஸ்பாண்டலோலிஸ்திசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா வெளியே வந்து ஸ்லிப்பாகி இருக்கும், இல்லை இந்த டிஸ்க்கு ப்ரொட்ரூஷன் இல்லாட்டி டிஸ்க்கு பல்ஜு, அது எல்லாமே என்னென்னா உள்ளே வந்து இந்த டிஸ்கில் வந்து வெர்டிபிரல் டிஸ்கில் வந்து நியூக்ளியஸ் பாடி இருக்கும். அது கொஞ்சம் கிராக்ஸ் விட்டோடனே வெளியே பிதுங்கி வர ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும், நரம்பு தண்டுவட்டத்தை போட்டு வலுத்த ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்பாண்டலோலைசிஸ் சொல்லுவோம். அதே மாதிரி டீஜெனரேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஸ்பாண்டலோலைசிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து அந்த முதுகு தண்டு அந்த இது எல்லாமே வந்து டிஸ்க்கு பல்ஜு ஆகி நம்மளுக்கு வெளியே பிதுங்கி வந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், எலும்பையும் போட்டு அழுத்த ஆரம்பிக்கும். எலும்பை போட்டு அழுத்தும் போது நம்மளுக்கு குனிஞ்சு நிமிரும் போது இந்த மாதிரி டயத்துலலாம் எலும்பும் அழுத்த என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக டீஜெனரேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நம்ம ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவோம். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து காமனாக ஒரு சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வலி தான் இருக்கும். வலி இருக்கும். அதே மாதிரி அந்த முதுகு மசில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்காது, இறுகி போயிடும். அதனுடைய மசில்ஸோடைய மூவ்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி எதுவும் இருக்காது. அப்படி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து குனிய முடியாது, நிமிர முடியாது, இந்த சைடு கூட திரும்ப முடியாது. ஃபாஸ்ட்டாக ஒரு பொருள் கீழே விழுந்துச்சுன்னா கூட நம்ம எடுக்க முடியாது. ஒரு மாதிரி உட்காந்து அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை எடுப்பாங்க, அசையாமல் எடுப்பாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம். அதுக்கப்புறம் வெயிட் தூக்க முடியாது, வெயிட் தூக்கும் போது வலி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, வெயிட் தூக்குறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையாவே வரும். 10 வருஷமாக மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேறு, கையெல்லாம் ஒரே வலி,
ரஃப்பாக மடக்க கூட முடியல. இது ஒரு 7 மாதமாக இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாதம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது. நல்லா அந்த பட்டுப்பொடி போடுங்க. சரியா? ஒரு முட்டி தான் கொஞ்சம், ஒரு முட்டி வீட்டை கீழே வைக்க முடியாதது. அந்த முட்டி சரியாக பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 8 மாதமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலையில் எழுந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில் விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போது கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, ஒரு கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால்வலி முதல்ல தண்ணியை நீர் கட்டிட்டுனா குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது. முன்னையாட்டம் இல்லாத அந்த குத்துற வலி, அந்த குத்துறது முன்ன மாதிரி எல்லாம் இல்லை. எப்போவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாதம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.